ஹாய் எங்கட பிகின் மீனர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளநீ கடைக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 100 இளநீக்கு மேல தாண்டி வெட்டும். அப்புறம் அந்த இளநியை அந்த வழுக்கில் இளநீ குழந்தைக்கு போட்டுட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி இப்படியான விஷயம் எல்லாமே நாங்கள் நேரே பார்க்கணுமில்ல. இப்படி கடையில் நாங்கள் பார்த்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா பெரிய கடையிலுக்கு போனோம்னு சொன்னால் உள்ளே எல்லாம் ஆற்றி போட்டு கொண்டு வந்து வெளியில் ஃப்ரெஷ்ஷாக வைப்பாங்களே தவிர உள்ள பின்னால் என்ன நடக்கலாம் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே எல்லாமே செய்கிறாங்க. ஹாய் எங்கட பிகின் மீனர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளநீ கடைக்கு தான் வந்திருக்கிறோம். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், நான் வளமையாக ப்ளாக்ஸில் ரோடு சைடு தான் போடுவேன். ஆனால் இன்றைக்கு புதுசாக இளநீ கடைக்கு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ரோட்டில் அப்படியே ஒரு ட்ராவல் போனேன். போகும்போது தான் இந்த இளநீ கடையை பார்த்தினேன். இதுக்கு முன்னால வளமையாக இந்த கடையெல்லாம் பார்க்குறேன், இந்த சோள கடை இளநீ கடை எல்லாமே பார்க்குறேன். ஆனால் ஒரு நாளுமே இறங்கி போயிட்டு குடிக்கிறது இல்லை. இன்னைக்கு அவ்வளவு வெயில் வெக்க தாங்க இல்லாம ஒரு கடைக்கு வந்திருக்கேன். அந்த கடை தான் இந்த கடை. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்டு யாழ்ப்பாணம் கண்டி ஹைவேன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டுல நொச்சிமோட்டை என்ற ஏரியா, இந்த ஏரியாவுக்கு பேர் நொச்சிமோட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற ஒரு பேரும் இருக்கு, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு பேர் தான் தெரியும். நொச்சிமோட்டை ஸ்கூலுக்கு கொஞ்சம் இந்தியாவில் முன்பக்கம், அதாவது பவுனியாபுர பக்கமா தான் இது இருக்குது. இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் தான் இருக்கிறாங்க. இந்த கடையை கொண்டு போறது அவங்க. வாங்க போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இரண்டு சொல்லி இளநியை ஃபஸ்ட்டு இளநியை வெட்டி போட்டு அதை ஜொக்கில் போட்டுட்டு அதுக்கு பிறகு இளநியை கொத்தி இளநிக்குள்ளே இருக்கிற அந்த வழுக்கலையும் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு அந்த இளநியை அந்த வழுக்கில் இளநீ குழந்தைக்கு போட்டுட்டு வடிவா முள்ளுக்கரண்டியால் வச்சு அந்த வழுக்கில் ஃபஸ்ட்டாக கீறி போட்டு அதுக்கு பிறகு நான் கரண்டியால் அந்த வழுக்கில் ஃபுல்லாகவே இளநீக்குள்ள தூக்கி போட்டினேன். நாங்களே என்ன செய்வோம், அது கரண்டியை வச்சு அதை வச்சு கிண்டி கொண்டே இருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ட்ரிக்காக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளநீரை கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே ஐஸ் கியூப் எல்லாமே உடைச்சி போடுறீங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி பாருங்க, அப்படி ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லி கிளாஸில்.
இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இளநீக்குள்ளேயே வந்து தேசிக்காய் வந்து நண்டி வந்து புளிஞ்சு விடுறாங்க. பாருங்க ஐஸ் கியூப் தொட்டு உடைச்சு போடுறான்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இஞ்சி பாருங்க வாங்கியாச்சு. இளநீக்குள்ள வந்து ஐஸ் கியூப் போட்டிருக்காங்க, மிளகு போட்டிருக்காங்க, அதே மாதிரி அந்த இளநீக்குள்ள இருக்கக்கூடிய வழுக்கலும் வந்து போட்டிருக்காங்க. பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த அடிக்கிற வெக்கைக்கு வந்து இப்படி குடிச்சாதான் கொஞ்சம் கூலாகவும் இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும் மைண்ட் எல்லாமே. ஒரு கப்பில் மட்டும் தந்தா பார்த்தாது, இங்கே பாருங்க பக்கத்தில் ஒரு குட்டி கப் அதுக்குள்ளேயுமே தந்துருக்கணும் வடிவா வயிறார குடிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க இதை குடிக்கிறதுக்கு. வாங்கிட்டு எல்லாமே வந்து போகிறாங்க ஓடர்ஸை. இவங்க சின்ன பிள்ளை கூட வந்துருந்து குடிச்சிட்டு போகுது. இந்த வெயில் காலத்தில் வந்து இப்படி இளநீ ஏதாச்சும் கூலாக குடித்தா தான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெக்க வந்து கொளுத்தி போடுது. பாருங்க எல்லாருமே வேண்டி போட்டு வடிக்கடியில் போகிறதுக்கு குடிச்சு முடிஞ்சோடனே. இதில் பாருங்க எவ்வளோ பேர் வாராங்கண்டு. வெயில் கூட கூட வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. சும்மா இல்லை, நிறைய பேர் வந்து பேக் பண்ணிட்டு போகிறாங்க, நிறைய பேர் இருந்து ரிலாக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இன்றைக்கு நான் போகிறதாவே ஐடியா. அவ்வளோ வெக்கையாக இருக்குது. இந்த வெக்கைக்கு செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. உங்களுக்கும் இப்படி தான் அனுபவம் இருந்துன்னு சொன்னால் வந்து கமெண்ட்ல சொல்லுங்களேன். இதில் பாருங்க இளநியை வந்து எவ்வளவு குழியாக வந்து கட்டி தங்கிட்டுருக்குறாங்கன்னு சொல்லி. இப்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு கடைக்குள்ளே வந்து போகிறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிறது மக்களுக்கு. ஏன்னா ஒரு கடை இருக்குன்றதை வந்து பார்க்குறதே இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்குள்ள அந்த அட்ராக்ஷன்லாம் மக்கள் வந்து கடைக்கே போவாங்க. இதை பார்த்தாலே தெரியும் நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்க வாகனம் தான் இந்த நேரம். 13-14 வருஷமா வெட்டி கொண்டிருக்கோம். ஓ இதே தான் இடத்துலயே தான் இருக்கிறோம். சொல்லிதான் அங்க மழை மாறிக்கு மட்டும் அங்க பக்கத்துல சோளம் போடுவோம். ஓ மழை காலத்துக்கு சோளம் போடுவோம் பக்கத்துல. ஓ சோளம் வியாபாரம் செய்யுது. இதுல இளநியும் போடுவோம், அதுல சோளம் போட்டு. ஓ நாங்க 2 பேரும் தான் இருக்கோம். மகன் இருந்தா மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அப்போ நாங்க 2 பேர் மட்டும்தான். ஓ வியாபாரம் போவோம் ஆண்டவன். எங்களுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 100 இளநிக்கு மேல தாண்டி வெட்டும். ஒரு இளநீண்ட தண்ணீர் வந்து ஒரு ஆக்குல குடுக்குறதா இல்ல எல்லாமே அந்த கூட? ஏன்னா நீங்க நான் பார்த்தேன் நீங்க குடுக்குறது வந்து சரியான கூடவா இருக்கு. அந்த கூடன்னு இல்ல, இப்ப நாங்க வெட்டி போட்டு இந்த கிளாஸுக்கு எடுத்து தானே போடுறோம். தனியா இளநீ போட்டோம்னு சொன்னா காணாது. இளநீ தனியா போட மாட்டீங்க, தண்ணி மிக்ஸ் பண்றது இல்ல, இது ஐஸ் கியூப். இதுல இளநிய வெட்டி கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுத்து தான் திருப்பி ஐஸ் கியூப் போடுவோம். அதுக்குள்ள ஐஸ் கியூப் போடுவோம். ஐஸ் கியூப் போடக்குள்ள கூட வரும். கூட வரக்குள்ள அதை திருப்பி நாங்க பாவிக்க மாட்டோம், அதை கொடுத்துருவோம். அப்படி நீங்க மிச்சம் வச்சிங்கன்னு சொன்னா கீழே ஊத்திட்டு போயிடுவோம். அதை பாவிக்கல, அது திருப்பி ஐஸ் போட்டது தானே. ஐஸ் போட்டா தண்ணி கலந்ததுக்கு சரி, அதனால அது பாவிக்க மாட்டோம் நாங்க. அது 2 தான். இதுவும் அதுதான். ஒரு 5000 குழந்தை வைப்பார் முட்டை நாங்க வித்து கொடுப்போங்க. ஊர் கோழி முட்டை. எங்க சாப்பாடு செலவு கறிக்காத முட்டை டேமேஜ் முட்டையில் தருவாங்க. இது அங்க அன்றாபுரத்துல இருந்தா கொண்டு வரவங்க அன்றாபுரத்துல இருக்காங்க, ராஜாங்கன்ல இருந்து வரும், குருநாகல்ல இருந்து வரும். ராஜாங்கனி அன்றாபுரம் குருநாகல் அங்கால பக்கம் தான் கூடுதல். ஹவுசாவில பக்கம் வேன் 4 வேன் வரும்.
4 வேன்காரங்கள்ட்டே எடுப்போம் நாங்க. அப்படியே ஃபுல்லாவே எடுத்து வைக்கிறது. ஓ 200 300 500 ஒரே தான் இருக்கும் லோட் பண்ணி. கிழமைக்கு ஒருக்கா எடுக்கிறீங்களா நீ? நேத்து வந்தது, முந்தின நாள் வந்தது, முந்தின நாள் ஒரு ரோலி வந்தது, நேத்து ஒரு ரோலி வந்தது. உடனே முடிஞ்சிட்டா? முடியல, அங்க இருக்கு ஸ்டாக்ல வச்சிருக்கிறோம். இப்ப நாளைக்கு தேவைக்கு வச்சுக்கொள்வோம். இப்ப நாளைக்கு இன்னொரு ரோலி வரும். வேற மாதிரி வேற வேற ரோலி ஒரு நாளைக்கு மாறி மாறி வரும். நம்ம மாறி வரும்போது எடுத்துக்கொள்வோம் நாங்க. நீங்க என்னென்ன வகையா இளநீல வந்து என்னென்ன வகை வந்து குடுக்குறீங்க? ஒன்று வந்து என்ன கேட்டீங்க, ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு தரதா? இன்னொன்று கேட்டீங்க அந்த மிளகு எல்லாம் போட்டு தரதா? அது மிளகு போட்டு தேசிக்காய் போட்டு புளி விட்டு அது கொடுப்போம். இதுலயே பால் போட்டு கொடுப்போம். இளநீக்குள்ள பால் போட்டு கொடுக்குறீங்க? இந்த கப்பில் இப்போ உங்களுக்கு தந்த மாதிரி மிளகு போட்டு அதுக்கு வேற பால் போட்டு அன்னாசி போட்டு கசகசா போட்டு அது ரோஸ் கலருக்கு இருக்கும். அது 270 ரூபா எடுப்போம். 50 ரூபா கூட்டி எடுப்போம். கூட எடுக்குது. அது சர்வத்துக்குன்னா பழங்கள் மட்டும்தான் போடுவோம். பழங்கள் போட்டு ஐஸ் போட்டு தண்ணி விடுவோம். இதுக்கு தண்ணி விட மாட்டோம். அப்படியே அது சர்வத்துக்குன்னா தண்ணி விடுவோம். இல்ல அது அது அதுக்கு பழங்கள் இருக்கு. அன்னாசி இருக்கு, விளாம்பழம் இருக்கு, வாழைப்பழம் எல்லாம் அடிச்சு கிரைண்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கு 200 ரூபா. சும்மா வெட்டி கொடுத்தா 200 ரூபா எடுப்போம். இல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா 220 ரூபா. இதுல பால் போட்டு கொடுத்தோம்னா 270 ரூபா எடுப்போம். ஓ சில நேரம் 30 ரூபாயும் வரும், 25 ரூபாயும் வரும், சில நேரம் 10,000 வரும், 5,000 போகும். அது லாபம் சராசரி ஒரு நாளைக்கு எங்க 2 பேருக்கும் 3,000 3,500 4,000 ரூபாய் சம்பளம் சராசரி விடும். சராசரி கூட போறனாலும் குறைஞ்ச நாள்ல இல்லாத நாள்லயும் இப்ப மழை மப்புகளை வந்துச்சுன்னா அப்போ வியாபாரம் போவோம், நல்ல போவோம். அப்படி கணக்கு பார்க்கும்போது எங்களுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 3,500 4,000 ரூபா எங்க 2 பேரும் சம்பள காசு கிட்டத்தட்ட வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வரும் வியாபாரம் போகும். ஒரு நாளைக்கு கூடவும் போகும், 30-40 ரூபாய்க்கும் போகும், 5 ரூபா 10 ரூபாய்க்கும் போகும். 5 ரூபா 10 ரூபான்னு சொன்னா 5,000 10,000 ரூபாய்க்கு. 5 ரூபா 10 ரூபா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இருந்தா சரி வராது தானே. நீங்க இப்ப பிறகு பாப்பீங்க என்ன 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி தெரியும். இங்க பாருங்க இல்ல முட்டை வச்சிருக்கேன். நான் கட நேரமா வந்து யோசிச்சு கொண்டு இருந்தேன் இந்த முட்டை ஏன் வச்சிருக்கேன் இடத்துல. ஏன்னு சொன்னா இது வந்து இளநீ போடுற கடை தானே, ஏன் இதுல முட்டை எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகுதான் வந்து அந்த ஆங்கில கட்டுடன் சொன்னேன் இந்த முட்டை வந்து ஊர்கோழி முட்டையாமா ஒரு ஐயா கொண்டு கொடுத்துட்டு போனவராம் வித்து கொடுக்கறதுக்காக இதுல வச்சு கிடக்காமண்டு. நீங்களும் ஆராய்ச்சம் வந்து இப்படி இளநீ குடிச்சு போட்டு போறீங்கன்னு உங்களுக்கு இந்த முட்டையை தேவைப்படுதுன்னு சொன்னா இங்க பாருங்க இதுல வந்து வேண்டலாம். அது ஊர்கோழி முட்டை வடியா பாத்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க இதுல ஐயா வந்து சர்பத் வந்து போடுறேன். இதுக்கு நான் சொல்லியிருப்பேன் இளநீ போடுறவையாண்டு. இளநீ மட்டும் இல்லை இங்க சர்பத்து தான் போடுறது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ரோஸ் கலர்ல நல்லா கிடக்கு. பாருங்க இவ்வளவு பெருசு ஆத்துறாங்கன்னு சொல்லி. இப்படியான விஷயம் எல்லாமே நாங்க நேரே பார்க்கணும்ல. இப்படி கடையில வந்து நாங்க பார்த்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா பெரிய கடையிலுக்கு போனோம்னு சொன்னா வந்து உள்ளே எல்லாம் ஆத்தி போட்டு கொண்டு வந்து வெளியில ஃப்ரெஷ்ஷா வைப்பாங்களே தவிர உள்ள பின்னால என்ன நடக்கலாம் தெரியாது. ஆனா இங்க பாருங்க எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே வந்து எல்லாமே செய்யறாங்க. ஓகே ஃபைனலா உங்களுக்கு இந்த கடையை பத்தி ஃபுல்லாவே ரிவ்யூ கொடுத்தாச்சு. இது வரைக்குமே வந்து ஆராய்ச்சி இளநீ குடிக்காம இருக்கிறீங்க, அதுவும் இப்படியான கடையில வந்து நீங்க குடிக்கிறதுக்கு தயக்கப்படுறீங்கன்னு சொன்னா வந்து இந்த வீடியோல இருந்தா நீங்க விளங்கி கொள்ளலாம் எப்படி வந்து இந்த கடையில வந்து இளநீ போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்க தானே. நம்ம ஒரு பெரிய ஷாப்ல வந்து போயிருந்தோம்னு சொன்னா வந்து அங்க வந்து எப்படி அந்த இளநியை வந்து அடிக்கிறாங்க, பழைய இளநியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க அப்படிலாம் தெரியாம இருக்கும். ஆனா இது எங்களோட கண்ணுக்கு முன்னாலே வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அதோட மிளகு எல்லாமே சேர்த்து அவ்வளவு அழகா வந்து போட்டு தராங்க. இந்த பாட்டிக்கும் இந்த தாத்தாக்காகவுமே வந்து நாங்க இங்க வந்து இளநீ குடிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அவ்வளவு கேரிங்கா அவ்வளவு அழகா அதே மாதிரி எல்லாரையும் வந்து இவ்வளவு நீட்டா வந்து கவனிக்கிறாங்கன்னு இதுலயே தெரியும். அதோட வந்து சரியான கிளீனா அந்த இடத்தையும் வந்து வச்சிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. ஸோ இது மாதிரியான குட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட இப்படி பிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்து எங்களோட BM தமிழ் சிலங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இந்த விடை பெறுநாள் உங்கள் ராஃபி மற்றும் எங்கள் கேமராவுடன் நிலியா. டாட்டா பாய் பாய்.